Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியால வந்து தெரியாது. இது வந்து நைட்ல தான் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. சோ சூரியனோட ஒரு பகுதி வந்து நிலாவால மறைக்கப்படும். சோ சூரியன் மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம் அப்படினு சொல்றாங்க. இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல தான் தெரியும். நமக்கு இந்திய நேரப்படி இது நைட்ல தான் வருது. சோ நமக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பார்க்கவோ உணரவோ முடியாது. இந்த சூரிய கிரகணம் இந்திய டைம் படி எப்ப நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நைட் 9:13 ல இருந்து அதே இரவு அதிகாலை 3:16 வரைக்கும் நடக்குது. அதாவது 9:13 to 3:16 கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இந்த டைம்ல நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் வந்து சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, வெளிய போலாமா, தூங்கலாமா, அதுக்கு அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் குளிக்கணுமா, இது கம்பல்சரியா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூடவே இதை நம்ம பார்த்தா ஏதாவது பேபிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருமா, இந்த மாதிரிலாம் டவுட் கேட்குறத பார்க்க முடியும். இந்த டைமில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் மைல்டான உணவுகள் எடுங்க. இப்போது கிரகண நேரத்துலன்னு இல்லை, பொதுவாகவே கர்ப்பிணிகளுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குறிப்பாக அந்த 7, 8, 9 மாதங்களில் அதிகமாகவே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைமில் சாப்பிட்ற உணவுகள் சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். ஆனால் இதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான காரணம் இல்லை. இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராயிறதை தவிர்த்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருப்பீங்க, அந்த டைமில் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய லிக்யூட் ஃபுட்டு இல்லைனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மைல்டாக வந்து எடுத்துக்கலாம். தண்ணி குடிக்கலாமானா தாராளமாக குடிங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 6 ஹவர்ஸ் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நீங்கள் தண்ணி வந்து அடிக்கடி குடிங்க. தூங்குறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், இடையில முழிப்பு வரும்போதும் குடிக்கலாம். தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நைட்டில் தான் நடக்குது. நைட்டில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் நைட்டில் போகிறதுனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பகல் நேரத்தில் நாளைக்கு பகல்லையுமே ஃபுல் டே கொஞ்சம் வெளியே ரொம்ப நேரம் வெயிலில் சுற்றுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டிக்காக தான். மற்றபடி இம்பார்ட்டன்ட் போகிறது அப்படின்னா தாராளமாக போகலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் கிரகணம் முடிச்சுட்டு மறுநாள் இந்த வீடியோவெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரகணம் தெரியாது, நார்மலாக இருந்துருவாங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, அப்போ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, நான் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டேன், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி போனால் கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தெரியாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தூங்கலாம் அப்படின்னா தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தூங்கலாம், புக் படிக்கலாம், மொபைல் பார்க்கலாம், படம் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இருக்கலாம். ஷார்ப்பான பொருள்லாம் கையில் வைக்கலாமா, எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் டவுட் வரும். நீங்கள் 9 மணிக்கு மேலே எதுக்கு எடுக்க போகிறீங்க? ஸோ எடுக்க தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு வரும். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா பேட் வைப்ரேஷன் வந்து வரும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும், சாமி ரூமை க்ளீன் பண்ணணும். கோயிலில் பார்த்திங்கன்னா பிரகாரத்தெலாம் மூடிடுவாங்க இந்த கிரகணங்கள் நேரத்தில். ஸோ அதனால் வந்து அது ஒரு சில கெட்ட விஷயங்கள் மாதிரியும் சிலர் சொல்லுவாங்க. அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை பொறுத்தது. உங்களுக்கு இப்போது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு நான் குளித்தா நல்லாயிருக்கும், எனக்கு நான் பயமாக இருக்குது இந்த வைப்ரேஷன்லாம் நினச்சி அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா குளிங்க. இல்லை எனக்கு இதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குளிக்க வேணாம். இப்போது இந்த கிரகணம் வந்து பகலில் நடக்குது, நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா வந்ததுக்கப்புறம் குளிக்கலாம். இது நைட்டில் தானே நடக்குது, நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்க போகிறீங்க சேஃபாக. ஸோ உங்களுக்கு இதனோட தாக்கம் வந்து பெருசாக இருக்காது. இதை நினச்சி பயப்பட வேண்டாம். மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.